இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வச்ச இந்த நகராட்சி நிர்வாகம் அந்த பகுதிகளில் வீடு கட்டுறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடாது. வீடு கட்டுறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டு அதே பகுதியில் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் வச்சுச்சுன்னா மக்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதை பற்றியெல்லாம் இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு கவலை இல்லை. குடியிருக்கிற வீட்டுக்கு வரி கட்டுறேன், நடக்கிற சாலைக்கு வரி கட்டுறேன், குடிக்கிற தண்ணிக்கு வரி கட்டுறேன், போடுற குப்பைக்கு முதல்ல வரி கட்டுறேன். ஆனா இம்பட்டு வரிகாசியும் வாங்கிக்கிட்டு என்னதான்டா பண்றீங்க, ஏன்டா ரோடு இப்படி கிடக்கு, ஏன்டா தண்ணி வரல குடிக்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? குடிநீர் அனைத்து பகுதிகளுக்கும் நகராட்சி நிர்வாகத்தால் முறையாக வழங்கப்படுவதில்லை. இதனை நகராட்சி அலுவலகத்தில் ஆணையரிடம் முறையாக மனு கொடுக்க சென்றால் இங்கு ஆணையரும் இல்லை. ஆணையர் இல்லாத நகராட்சி நிர்வாகத்தில் அதற்கான இன்சார்ஜ் யாரும் இல்லை. மக்கள் மனு கொடுக்க வருகிறார்கள் என்று தெரிந்தால் அனைவரும் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஆகவே இன்று இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து குடிநீர் முக்கிய தேவையாக இருப்பதால் குடிநீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் திருமங்கலம் நகர் முழுவதும் சாலைகள் குண்டு குழியுமாக இருப்பதால் வயதானவர்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள் என தினமும் குண்டும் குழியில் விழுந்து காயமடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் இந்த அரசிற்கு கவலை இல்லை. ஆட்சி வருகின்ற 24 முடியப் போகிறது என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒரே நேரத்தில் அனைத்து பகுதிகளையும் தோண்டிவிட்டார்கள். ஒரு அரை கிலோமீட்டர் இருக்க ஊருக்கு வீட்டுக்கு போகணுன்னா 4 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அதனால் இதை கண்டுகொள்ளாத இந்த நகராட்சி நிர்வாகத்தை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கண்டிக்கும், தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கும். மேலும் பாண்டியனார் பகுதியில் குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வச்ச இந்த நகராட்சி நிர்வாகம் அந்த பகுதிகளில் வீடு கட்டுறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடாது. வீடு கட்டுறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டு அதே பகுதியில் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் வச்சுச்சுன்னா மக்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதை பற்றியெல்லாம் இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு கவலை இல்லை. இதை மக்களுடைய பிரச்சனைகளை மனுவாக கொடுக்கலான்னா மனுவை வாங்கக்கூட ஒரு அதிகாரி கூட இல்லாத நிலை தான் திருமங்கலம் நகராட்சி நிலவுது. திருமங்கலம் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு சரியான எதிர்க்கட்சிகள் இல்லை. நாம் தமிழர் கட்சி மட்டுமே மக்களுக்காக கடைசி வரை இறுதியாக உறுதியாக போராடும் என்று சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக, திருமங்கலம் நகர் மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பா. சரவணன், வழக்கறிஞர். உயிரினங்கள் பரிதாபகரமானது. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதன் பிறக்கிறான் என்கிறார் ஐயா மார்க்சியம் கார்கி அவர்கள். எம்முயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள், உலகில் பல்வேறு நாடுகள் இருக்கிறது, பல்வேறு இனக்கூட்டங்கள் வாழ்கின்றன. ஆனால் அவர்கள் எல்லாம் போராட்டத்தை வாழ்வில் என்றாவது ஒரு நாள் தான் சந்திக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய இன மக்கள் நாம் அன்றாட வாழ்வதற்கே தினமும் போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு கேடுகட்ட நிலைதான் இன்று இருக்கிறது. இந்த நிலை ஏன் என்று என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் இந்த அதிகாரம் தமிழர்களுக்கானதா நமக்கானதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போட்ட இந்த ஆட்சி அதிகாரங்கள் நமக்கானது அல்ல, தமிழர்களுக்கானது அல்ல. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு நாளாவது இந்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? குடியிருக்கிற வீட்டுக்கு வரி கட்டுறேன், நடக்கிற சாலைக்கு வரி கட்டுறேன், குடிக்கிற தண்ணிக்கு வரி கட்டுறேன், போடுற குப்பைக்கு முதல்ல வரி கட்டுறேன். ஆனா இம்பட்டு வரிகாசியும் வாங்கிக்கிட்டு என்னதான்டா பண்றீங்க, ஏன்டா ரோடு இப்படி கிடக்கு, ஏன்டா தண்ணி வரல குடிக்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? நீங்க எழுப்ப முடியாது. ஏன்னா நீங்க வாக்குக்கு காசு வாங்கிட்டீங்க, உங்க வாய் அடைக்கப்பட்டு விட்டது. என் அன்புக்குரிய சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் கேள்வி எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. உங்க பிள்ளைகள், நாங்கள் சீமான் தம்பிகள், பிரபாகரன் பிள்ளைகள் இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை போட்டு நகராட்சி நிர்வாகத்தை கேள்வி கேட்கிறோம். என் அன்புக்குரிய சொந்தங்களே, கேலித்தனமா வாலி கொடுக்கிறவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஏன்னா இந்த தொகுதியில் எதிர்கட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சொந்த புத்தியும் இல்லாம சுய புத்தியும் இல்லாம வீடு வீடா வாலி கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான் நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கீங்க என்பதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு நீங்க வெட்கப்படணும்.
நண்பருக்குரிய சொந்தங்கள், இந்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டிச்சு நாங்க தான் கேள்வி எழுப்புறோம். மதிப்பிற்குரிய நகராட்சி ஆணையர் அவர்களே, திமுக திருட்டு திமுக புடுங்கிகளே, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறோம். என் மக்கள்கிட்ட வீட்டுக்கு வரி வாங்கிக்கிறீங்க, குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்கிக்கிறீங்க, நடக்கிற சாலைக்கு வரி, போடுற குப்பைக்கு வரி, சிறு குறு தொழில் பண்ண வரி எல்லாம் வாங்கிக்கிறீங்க. அப்படி இருந்தும் ஏன் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கு? குடிக்கிற தண்ணி ஏன் 4 மாசமா வரல? வீட்டு முன்னாடி சாக்கடை அடைச்சிருந்தா அந்த சாக்கடை அள்ளி அந்த வீட்டு முன்னாடியும் அந்த கடை முன்னாடியும் போட்டு போற நீங்க அந்த குப்பை அள்ளி ஏன் குப்பை கிடங்குக்கு கொண்டு போகணும்னு தோணல? ஏன் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? இது மட்டுமா? குடியிருக்கிற பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருக்கீங்க. ஏன் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குன்னா ஏன் குடியிருக்கிற வீடு கட்ட அனுமதி கொடுத்தீங்க? ஒண்ணு வீடு கட்ட அனுமதி கொடுத்த தப்பு, இல்ல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குல்ல அது அவங்க தப்பு, அகட்டுங்க. அது தேவையில்லை. மக்கள் ஒரு துர்நாற்றத்தை சுவாசிச்சு வாழணுமா? இந்த நகராட்சி நிர்வாகம் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இருக்கா, இல்ல மக்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு இருக்கா? இந்த நகராட்சி ஆணையத்தை ஒண்ணு கேட்கிறேன். என்னைக்காச்சும் உங்க அக்கா தங்கச்சி உங்க பொண்டாட்டி நிறைய மாசமா இருக்கும்போது இந்த சாலைகள்ல இந்த தெருக்கள்ல நீங்க இருசக்கர வாகனத்துல கூட்டு போயிருக்கீங்களா? கூட்டு போயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வயசான அம்மாவை அப்பாவை இந்த சாலைகள்ல கூட்டு போயிருக்கீங்களா? கூட்டு போயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எப்படி கூட்டு போவீங்க? நீங்க மகிழ்ந்து சொகுசு காரண போறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் என் மக்கள் பண்ற வேதனை? உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இது மட்டுமா? மார்க்கெட்ல கடை வச்சிருந்தாலும் காசு, சாலை ஓரத்தில் மரத்து நிழல்ல ஒரு ஏழை அப்பத்தா கத்திரிக்காய் வெண்டிக்காய் வித்தாலும் காசை புடுங்குறீங்க. அந்த புடுங்கிய என் மக்களுக்கு நல்லது செய்யற வரியை வாங்கி என்ன செய்றீங்க? உள்ளாட்சி நிர்வாகம் ஒரு நகராட்சி நிர்வாகம் மக்களோட வரியை வாங்கி அந்த வரி காசை மக்களுக்கு செலவு பண்ணக்கூடிய தன்னிச்சையான அதிகாரம் இருக்கு. ஆனா ஏன் இந்த வேலையை செய்யல? உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்ல. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா என் மக்கள் இப்படி கஷ்டப்பட விட்டுக்க மாட்டீங்க. என் அன்புக்குரிய சொந்தங்களே, சாராய விற்கிற அப்பா நம்ம MK ஸ்டாலின் சொல்றாரு, எந்த கொம்பனை குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க. கொம்பனா குறை சொல்ல வர வேணாம், பிடிகள் நாங்கள் குறை சொல்றோம், பிரபாகரன் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் நாங்கள் குறை சொல்றோம். எங்களுக்கு பதில் சொல்லுங்க ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நகராட்சி நிர்வாகம் பட்டு கேவலமா இருக்கு. ஒரு சாலை சரியில்லை, குளிக்க கழுவ தண்ணி இல்ல என் மக்களுக்கு. ஒரு சிறு குறு தொழில தைரியமா பண்ண முடியல, பயப்படுறான். கடற்கரையா 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஒட்டி காசை புடுங்குறீங்க. என் மக்கள்கிட்ட சாலையோர மக்கள்கிட்ட காசை புடுங்குறீங்க. புடுங்கி என்ன செய்ய போறீங்க? எங்க ஆட்சி வரும்போது நாங்க புடுங்குவோம். என் நண்பர்களுடைய சொந்தங்களே, ஒண்ணு நல்லா கவனிங்க. இந்த திருட்டு திராவிட கட்சிகள் அதிமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டான், நடிப்பான். மக்கள் பிரச்சனையில் எதில் கூட நிக்க மாட்டான். தொழில்கள் பிரச்சனையா நடிப்பான், அலுவலக பிரச்சனையா நடிப்பான். இன்னைக்கு இந்த நகராட்சி பிரச்சனையா, நாளைக்கு உள்ளாட்சி பிரச்சனையா, எதுலயும் உங்களை நிக்க மாட்டான், நடிப்பான். வாரிய கொடுப்பான், திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி நைட்டு வந்து காசை கொடுப்பான், நடிப்பான். அவன் நம்பி ஓட்டு போடாதீங்க. திருநா பார்த்து திருநா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த திருட்டு பயில திராவிட திருட்டு பயில திருந்தவே மாட்டாங்க. அவங்க ஓட்டு போடுறத முதல்ல நிறுத்துங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பிள்ளை எங்கள் செந்தமிழ் சீமான் அவர்களின் தரத்தை வலுப்படுத்துங்க. நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமான விவசாயி சின்னத்தில் ஓட்டு போடுங்க. உங்கள் சின்னமான விவசாயி சின்னத்தில் ஓட்டு போடுங்க. இந்த அடிமை நிலையில இந்த கேரியட்டை முற்றிலுமா மாறுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க. தலைவர் வீரனுக்கு சிவானனுக்கு ரொம்ப நன்றி. திருமங்கல பாண்டிய நகரில் மக்கள் குடியிருப்புக்கு மத்தியில் இயங்கி வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை 2020 டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சி அதை விரிவுபடுத்துகிறாங்க. விலங்குகளுக்கு கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு விலங்குகளுக்கு பாட்டில் போடக்கூடாது, பேப்பரை போடக்கூடாதுன்னு சொல்கிற கவர்மெண்ட்டு மக்கள் எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. பாண்டிய நகர் மக்களை பற்றி யோசிக்கவே இல்லை அவங்க. இது கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைன்றதை விட மழை கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைன்னு சொல்லணும். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் இருக்கிற கழிவுநீர், மழை கழிவுநீர், செப்டிக் டேங்க்னு சொல்கிற தண்ணியை கொண்டு வந்து ஒரு இடத்துல மொத்தமாக ஊற்றுறாங்க. அப்போ நம்ம வீட்டு செப்டிக் டேங்க் தண்ணியவே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. சுற்றி இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு வந்து
எங்கள் குடியிருப்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ஊற்றும் போது நாங்கள் அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? எங்களால் நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல. மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, பூரா தண்ணியில் கலந்துருச்சு. இதனால் பிள்ளைகளுக்கு எவ்வளோ வியாதி வருது, மனுஷங்க எல்லாருமே வியாதியில் பாதிக்கப்படுறாங்க. இதனால் எங்கள் மக்களோட பாதிப்பு. இந்த பெண்கள்லாம் வந்து என்றைக்குமே வெளியிலே வரமாட்டாங்க. எங்கள் பாண்டிய நகர் மக்கள்லாம் வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வரும்போது எல்லாருமே தெருவில் இருந்து போராடுறதுக்கு வந்துட்டோம். நாங்கள் இன்னைக்கு இதை உருவாக்குன இந்த நகராட்சி, கேவலமான நகராட்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் எத்தனையோ தடவை வந்து மனு கொடுக்க போகும்போது எங்கள் மனுவை வாங்க கூட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அங்கே பாருங்கள், நகராட்சியில் பாருங்கள், நகராட்சிக்குள்ளே உள்ளேயே வரீங்க, இது எங்கள் இடம், நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நகராட்சின்றது என்ன, அவங்க தனிப்பட்ட இடமா? மக்களுக்கு தானே அதோட இடமே. நாங்கள் தானே கவர்மெண்ட்டே வரும். எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நன்றி. தீரனனுக்கும் சிவானனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை வந்து குறைஞ்சது 500 மீட்டருக்கு அங்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்கு. ஆனா 100 மீட்டர் தொலைவில் வந்து ஒரு குடியிருப்புகள் இருக்கு. நாங்கள் சுற்றி அங்கனக்குள்ள 2000 குடியிருப்புகள் இருக்கு எங்களுக்கு. இதை வந்து வேற எங்கேயாவது குடியிருப்பு இல்லாத இடத்துல கொண்டு போய் மாற்றணுன்றதுதான் எங்களோட கோரிக்கையே. நன்றி.